எல்லாருமே என்னோட ஸ்கின் கலரை பார்த்து தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப கூட ஒரு மேரேஜ் ஆஃபர் வந்து செட் ஆச்சு. பட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க ஃபேமிலில இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிறக்கிற குழந்தை கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை பிரெயின் வாஷ் பண்ணி என்ன வேணான்னு சொல்ல வச்சுட்டாங்க. எனக்கு இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. இது ஒரு பிரச்சனை உங்களுக்கு யார் சொன்னது? ஆமா, இதனால தானே நான் எல்லா இடத்துலயுமே வந்து என்ன ஒதுக்குறாங்க, பிகாஸ் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க. இது உங்க பிரச்சனை இல்ல, பட் இட்ஸ் a problem you face. அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? நீங்க இந்த பிரச்சனை கிடையாது, ஆனா இந்த ஒரு பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஆமா. that doesn't make you the problem. அது வந்து உங்களை பிரச்சனை ஆக்காது. ஒரு பார்ட்னரோ ஒரு மனுஷனோ உங்க ஸ்கின் டோனை வச்சு கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அப்படிப்பட்ட மனுஷனும் வேணாம், அப்படிப்பட்ட கல்யாணமும் வேணாம். தேவனுடைய அவருடைய சாயல்ல சிருஷ்டித்தார். நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, நான் இதை மாற பாக்குறேன்ற ஐடியா விட்டுட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, focus on something that you can change. உங்களால மாத்த முடியாததை விட்டுருங்க. உங்களுடைய இனத்தை மாத்த முடியாது, நீங்க எந்த நாட்டுல பிறந்தீங்களோ அந்த நாடை மாத்த முடியாது, உங்களோட ஹைட்டை மாத்த முடியாது, உங்களோட கலரை மாத்த முடியாது. இது நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும், நீங்க எவ்வளவு மணி இதுல ஸ்பெண்ட் பண்ணாலும், to accept the fact that this is how God made you and me. So இதுக்கப்புறம் focus on something you can change. உங்களோட கேரக்டர் நீங்க மாத்தலாம், நீங்க எப்படி 4 பேரை ட்ரீட் பண்றீங்க அது மாத்தலாம், உங்களோட ஹெல்த்தை நீங்க பாத்துக்கலாம், உங்க வெயிட்டை நீங்க மாத்தலாம், நீங்க எப்படி ட்ரெஸ் பண்றீங்க அதை நீங்க மாத்தலாம், நீங்க உங்களோட நாலேஜ் நீங்க வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நீங்க புது ஸ்கில்ஸ் ஒன்று கத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூ கேன் ஆக்சுவலி சேஞ்ச். நீங்க தான் நிறைய விஷயங்கள் மாத்த முடியும். மாத்த முடியறத ஃபோக்கஸ் பண்ணிட்டு மாத்த முடியாததை மறந்துருங்க.